ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? ஒரு பக்கத்தில் டாக்டர் பட்டம் தொடர்பான மர்மம் வெளிவருது. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் வேஷம் போட்டுட்டு முத்து வீடியோ ஷூட் செய்யும் அளவுக்கு போனது தான் இன்றைக்கான எபிசோடில் ஹைலைட்டே. அதை பற்றி விரிவாக பார்க்கலாமா? ஒரு இரத்த தான முகாம் நடக்கும் இடத்துக்கு விஜயா இது மாதிரி சமூக சேவை செய்வதற்கு முக்கிய காரணமே என்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொல்லி அந்த இரத்த தான முகாமில் பேட்டி கொடுக்குறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாங்க. அதிர்ச்சி அதை கேட்டுட்டு முத்து அதிர்ச்சி ஆகிறாங்க. இதை கேட்ட முத்து அண்ணாமலைகிட்ட, உங்களுக்கு கல்யாணம் ஆகி இவ்வளோ நாளாக அம்மா இன்னைக்கு தான் உங்களைய பாராட்டி நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி, அதை கேட்டுட்டு எனக்கு மயக்கமாக வருது அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சுட்டு இருக்காங்க முத்து. அப்புறமா விஜயா சொல்கிறாங்க, இன்றைக்கி இந்த ரத்த தானம் முகாமில் என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்திருக்காங்க, ரத்த தானம் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேமராமேன்கிட்ட அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் விஜயா சொல்கிறத பார்த்துட்டு ஷாக்காகிறாங்க. அப்புறமா குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ரத்த தானம் கொடுத்துட்டு வெளியில் வர்றாங்க. அப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் நேரத்தில் யோகா கிளாஸ்க்கு வந்த சிவன் பார்வதிக்கு பொக்கே கொடுத்து வாழ்த்து சொல்கிறாங்க. அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க, விஜயா தான் இதெல்லாம் பண்ணுறா, எனக்கு எதுக்கு பொக்கையை கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி சிவன்கிட்ட பார்வதி கேட்குறான். அதுக்கு சிவன் சொல்கிறாங்க, உங்கள் வீட்டில் தானே இந்த இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது, அதனால உங்களுக்கு தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டு சிவன் கொடுத்த பொக்காயை குப்பைத்தொட்டியில் போடுறாங்க. அப்போ சிவன் கேட்குறாங்க, இன்னொரு வாட்டி வரும்போது 2 குப்பைத்தொட்டியாக தான் வாங்கிட்டு வரணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கொடுத்தாலும் நீங்கள் குப்பைத்தொட்டியில் போட்டுடுறீங்க அப்படின்னு சிவன் சொல்கிறாங்க. அதுக்கு பார்வதி எதுவுமே பேசாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கு டாக்டர் பட்டம் வாங்குவதற்காக சொன்ன அந்த ஃப்ரெண்டு அங்கே வர்றாங்க. விஜயா அவரை வரவேற்று குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அப்போ முத்து மற்றும் மீனாவை அறிமுகப்படுத்தாமல் விட்டுறாங்க. முத்துவே அவரை அறிமுகப்படுத்தி கொள்கிறாங்க. இவங்களோட அப்பா தான் ட்ரெயினில் ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகிறாங்க. உங்கள் மாமியாருக்கு ரொம்ப பெரிய மனசுமா, உங்கள் கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தி வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அனைவரும் அதை கேட்டுட்டு அமைதியாக இருக்காங்க. விஜயாவிடம் நீங்கள் நிறைய நல்லது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு விஜயாவை பாராட்டிகிட்டு இருக்காங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு முத்து, அம்மா நடந்துக்கிறதுல ஏதோ ஒரு வில்லங்க இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் பார்வதி ஆண்டி எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னு கேட்குறாங்க. பார்வதி உள்ளே போய் தண்ணி எடுத்துகிட்டு போகிறப்ப பின்னாடியே முத்துவும் போய், அம்மா எதுக்காக ஆண்டி இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ பார்வதி சொல்கிறாங்க, அவள் எதுக்காக பண்ணுறா, டாக்டர் பட்டம் வாங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, இதான் விஷயமா, நான் ஏதோ பெரிய கவுன்சிலர்லாம் வராங்க போல், அதனால தான் இப்படியெல்லாம் நடந்துகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க, அப்போ நான் தான் உளறிட்டேனா, நான் சொன்னதை உங்கள் அம்மாட்ட நான் தான் சொன்னேன்னு நீ சொல்லிடாத அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, நான் சொல்லவே மாட்டேன் ஆண்டி அப்படின்னு. இந்த விஷயத்தை முத்து மீனாக்கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கு மீனா அதை கேட்டுட்டு, டாக்டர் பட்டம் படிக்காதவங்களுக்கு கூட தருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு முத்து இருந்துக்கிட்டு, அது வேறு டாக்டர் பட்டம், இது வேறு மாதிரி டாக்டர் பட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறமா முத்து சொல்கிறாங்க, டாக்டர் பட்டம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்குவாங்க தெரியுமா, ஆனால் இவங்க ஊழல் பண்ணி வாங்குறாங்க, அம்மாவுக்கு இதை கிடைக்கவே விடக்கூடாதுன்னு சொல்லி முத்து முடிவெடுக்கிறாங்க. இத்தனை நாள் அம்மா டாக்டர் பட்டம் வாங்கிறதுக்காகத்தானே வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, இதுக்கப்புறம் பாரு, நான் அவங்களுக்கு அந்த டாக்டர் பட்டம் வாங்க விடாமல் பண்ணுறதுக்காக வீடியோ எடுக்க போகிறேன், அதுக்கு நீ தான் உதவி செய்யணும்னு சொல்லி முத்து மீனாக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் விஜயா வெளியில் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ முத்து வழிமறித்து நிற்கிறாங்க. உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லி விஜயா கேட்குறாங்க. முத்து மீனாவுக்கு சைகை காட்டி வீடியோ எடுக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி மீனாவும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறமா முத்து கேட்குறாங்க விஜயாக்கிட்ட, அப்பா தானே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார், எதுக்காக நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டேயும் பொய் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி முத்து கேட்குறாங்க விஜயாக்கிட்ட.
அதுக்கு விஜயா வந்து முத்துக்கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம் நான் போய் தான் சொன்னேன், இப்போ அதுக்கு என்னங்கிற அப்படின்னு உண்மையை வந்து சொல்லிட்டாங்க. அதையும் வந்து மீனா வந்து வீடியோ எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறமா முத்து கேட்குறாங்க, நீங்கள் மீனாவோட குடும்பத்தை பாராட்டி பேசியிருக்கிறீங்களா, அது எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து விஜயா சொல்கிறாங்க, ஆமாம் அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, அதனால தான் ஏதோ என் வாய்க்கு வந்ததோ சொல்லி வச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி விஜயா, சரி இப்போ நீ அங்கிட்டு தள்ளி நில்லு அப்படின்னு சொல்லி முத்துவை தள்ளி விட்டுறாங்க. அதையும் வந்து மீனா வந்து மறைஞ்சு நின்று வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மீனா வந்து விஜயாக்கிட்ட இன்றைக்கி என்ன சமைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சமைச்சிட்டு பூ கொடுக்க ஆர்டர் இருக்குது, நான் அதுக்கு போகணும்னு சொல்லி சொல்லவும் விஜயா வழக்கம் போல் சாம்பார் கூட்டு பொரியல்னு லிஸ்ட்டு பெருசாக சொல்லிக்கிட்டே போகிறான். அதுக்கு மீனா இருந்துக்கிட்டு, இல்லைத்தான் நான் சமைச்சிட்டு பூ கொடுக்க போகணும், அதனால சிம்பிளாக ஏதோ சமைச்சி வச்சுட்டு போகிறேன்னு சொல்கிறப்ப விஜயா சொல்கிறா, நீ எங்கள் வீட்டுக்கு வந்ததே பெருசு, அதில் வந்து உன்னால் வேலை செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி மறுபக்கம் பார்த்தீங்கன்னா முத்து வந்து பிச்சைக்காரன் வேஷம் போட்டுட்டு தெருவில் இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு மீனா வந்து முத்துவை திட்டுறாங்க, உங்களையே இந்த நிலமையில பார்க்க என்னால் முடியலங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அந்த நேரம் பார்த்து விஜயா வர்றாங்க. அப்புறமா மீனா வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போ முத்து வந்து விஜயா கிட்ட பிச்சை கேட்குறப்ப விஜயா வந்து முத்துவை வந்து திட்டி அவமானப்படுத்தி துரத்தி விட்டுறாங்க. அதை வந்து மீனா ஒளிஞ்சு நின்று வீடியோ எடுக்கிறாங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.